அனைவருக்கும் வணக்கம். பலநித்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதாங்க அள்ளிக்கிழங்கு. அள்ளிக்கிழங்குல நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குங்க. இது அள்ளிக்கிழங்கு கிராம பகுதியில் குளத்துல நிறையா கிடைக்கும். இந்த சீசன் அப்போ கண்டிப்பாக எல்லாருமே இந்த அள்ளிக்கிழங்கை சாப்பிடுங்க. அள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் தெரியுமா? நிறைய பயன்கள் இருக்குது. பெண்களுக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, கால் வலி, எல்லா வலிகளையும் இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால அவ்வளோ நன்மைகள் இருக்கிறது. அடுத்து என்னதுன்னா, குடல் புண் இருக்குது பார்த்தீங்களா? வயிற்றில் உள்ள குடல் புண், அந்த இதை குணமாக்குறதுக்கு இந்த அள்ளிக்கிழங்குல இருக்குது. அள்ளியில் நிறையா அள்ளிக்கிழங்கு சாப்பிட்டா ஏற்படும் நன்மைகளை பற்றி இப்போ பார்த்தாச்சு. இப்போ இந்த அள்ளிக்கிழங்கு நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்ப்போம். அள்ளிக்கிழங்கை என்ன செய்யணும்னா, நல்லா கழுவிக்கோங்க. நிறைய மணல் இதுனா இருக்கும். அந்த இதை கழுவிட்டு நல்லா வெந்நியில் தண்ணியில் வேக வைங்க. நல்லா வெந்தோடனே எப்படின்னா, இப்படி தோல் நல்லா உரியுங்க. நம்ம கைட்டை உரிச்சு பார்த்தாலும் உரியும். ஒவ்வொன்று கைட்டை உரிக்க முடியாது. அப்போ கத்தியாச்சும் அருவாமனையை வச்சாச்சும் உரிச்சுக்கோங்க. உரித்து அதில் கிழங்கு நல்லா இருக்கிற கிழங்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிழங்கு ஒவ்வொன்று எப்படியோ இருக்கும். அந்த கிழங்க பூரா ஒதுக்கிடுங்க. நல்லா இருக்க கிழங்க நல்லா உரித்து ரெண்டாக நறுக்கி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ கிழங்குன்னு. இந்த கிழங்க பூரா நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், நல்லா வெந்நியில் வேக வச்சு உரிக்கிறோம். இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால அவ்வளோ பயன்கள் கிடைக்குங்க. நாங்களும் இதை தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்ட்டு கூகுளில் தான் மொதல் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம். கூகுளில் நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க. அது பிறகு தான் நாங்களும் சாப்பிட்டோம். உண்மையிலேயே இந்த கிழங்கு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அடுத்து இது என் தம்பி ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்கன்னா, இனிமேல் அடுத்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வாயா. ஏன்னா என் பிள்ளைங்க ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தான் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்துச்சுங்க. பிடிச்சா நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னுச்சுங்க. சரி அப்படின்னோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வேணும்னு கேட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே இந்த இது சாப்பிட பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. நம்மளுக்கே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன். நீங்களே இன்னொருக்கா சாப்பிட அவ்வளோ தூண்டும். அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ இதாக இருந்துச்சு. சரி அப்படின்னு வாங்க இதை ஃபுல்லாக என்ன செஞ்சோம்னா 3 பேர் செஞ்சு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உரித்து முடித்தோங்க. பாருங்கள் இவ்வளோ கிழங்கு எங்களுக்கு சேர்ந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ இருக்கும்னு நினச்சிக்கோங்க. 1 கிலோ கிழங்கு. இதை என்ன செஞ்சோம்னா, மிக்சி சாரில் நல்லா உதிரியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். புட்டு மாதிரி நல்லா உதிரியாக அரைச்சி வச்சுட்டு, தேங்காய் தனியாக துருவி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் துருவினதையும் இதோட நம்ம உதிரியாக மிக்சி சாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ரெண்டையும் என்ன செஞ்சிடணும்னா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அப்படியே சேருங்க. இதோட என்னதுன்னா, சீனி சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் நாங்கள் நாட்டு சக்கரை தான் சேர்த்தோம். ஏன்னா பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்றதுனால, குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்றதுனால நாட்டு சக்கரை தான் சேர்த்தோம். எங்கள் அப்பா சுகர் பேஷண்ட்னால எங்கள் அப்பாவுக்கு என்னதுன்னா, சீனி போடாமல் சுகர் இது போடாமல் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தோம். கொஞ்சம் துவப்பாக நல்லா அழகாக இருந்துச்சு உண்மையிலேயே. அதையும் நாங்கள் சேர்த்தோம். நெய் விடனாலும் கொஞ்சம் விட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். இல்லை நெய் விடாட்டாலும் உங்கள் இஷ்டம் தான். நாங்கள் 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டோம். நெய் விட்டு நல்லா கிளறிட்டு, நாட்டு சக்கரை அந்த இனிப்பு தக்கன, ஏன்னா இதில் கொஞ்சம் துவப்பு இருந்தனால கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா பிணைஞ்சு, அப்புறம் என்ன செஞ்சோம்னா, ஆளுக்கு உருண்டை ஃபஸ்ட்டு எல்லோரும் பிடிச்சிருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை மாதிரி, கொலக்கட்டை மாதிரி அக்கா பிடிச்சி கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே வாழ்க்கையில் இப்படி ஒரு இதை நான் சாப்பிட்டே பார்த்ததில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேணும்னு கேட்டுச்சுங்க. உண்மையிலே அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ பயன்களும் இருக்குது. நல்லா ரத்த ஓட்டமும் நல்லா சீராக கிடைக்கும்னு இதில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததில் போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் இதே கிழங்கு கிடச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதில் என்ன செய்யலாம்னா, கொலக்கட்டை வைக்கலாம், புட்டு மாதிரி செய்யலாம். இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது புட்டு மாதிரி தாங்க. நல்லா ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டோம். வேக வச்சு மிக்சி சாரில் அப்படியே அரைச்சி தேங்காய்
தேங்காய் வந்து உதிரி மாதிரி போட்டு நாட்டு சர்க்கரை எவ்வளோ நம்மளுக்கு இனிப்பு வேணுமோ அதுக்கு தக்கன நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா பிணைஞ்சு ஆளுக்கு நல்லா 2 கொழுக்கட்டை வந்துச்சுங்க. நல்லா சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி கிடச்சிச்சின்னா மறக்காமல் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லா வலிக்கும் நிவாரணம் தரக்கூடிய ஒரே மருந்து அப்படின்னா இந்த அள்ளிக்கிழங்கு தாங்க. உண்மையிலேயே வந்து கால் கை வலி அந்த இது வந்து உண்மையிலேயே சூப்பராக இது கொடுக்குது. ஏன்னா உண்மையிலேயே எனக்குன்னா கால் கை அப்படி ஒழிச்சிச்சு. இதை சாப்பிட்ட பிற வலியே இல்லாமல் இருந்துச்சு. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.